சிங்கப்பூர்ல ஒவ்வொரு இடத்துல வீடு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா எனக்கு வீடு கிடைச்ச இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கும். வேற லெவல் லொகேஷன்ல இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வெதர்ல என்னோட வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்ட போறேன். மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க ஆக்சுவலா இந்த வீடு வந்து 7th ஃப்ளோர். அப்படியே வீட்டுக்கு கீழே வந்து பாருங்க எவ்வளவு மரம். இது ஃபாரஸ்ட்ல வீடு இருக்கும்போது செம்மையா இருக்குல்ல. இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கணும். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஜூம் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜேபியோட பில்டிங்கே தெரியும். அங்க தூரத்துல ஒரு பில்டிங் தெரியும் பாத்தீங்களா? ஸோ அதுதான் மலேசியா ஜேபியோட ஒரு பில்டிங்கு. என்னோட வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தெரியும். இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா தான் தெரியுது உங்களுக்கு. சிங்கப்பூர்ல வெயிலோடு கொடுமை நிறைய நாள் பயங்கரமா இருக்கும். ஆனா பாவி வீட்டுல போய் ஏசி போட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்ச லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மரம், ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ள வீடு இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆடிட்டோரியம் இருக்கு, இண்டோர் ஸ்டேடியம் இருக்கு, ஸோ எக்ஸசைஸ் பண்ற பிளேஸ் இருக்கு. ஸோ வேற லெவல்ல இருக்கும்.